ஹாய், நான் ஜாய். நம்ம தளபதியை போட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து பயங்கரமா பொச்சிட்டு இருக்காங்க விஷயமா. நிறைய பேர் வந்து உங்க வாழ்க்கையை பார்க்காம நீங்க அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பங்கமா எடிட்டிங் போட்டுன்னு இருக்கானுங்க. சத்தியமா சொல்றேன்டா, டேய் உங்க எடிட்டிங் ஸ்கில்ஸுக்கு பங்கம்டா நீங்களா. எங்கடா இருக்கிறீங்க நீங்களா? சே, இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? பாவம்டா தளபதி ஃபேன்ஸ். நானும் தளபதி ஃபேன் தானே, என்னாலே சிரிப்பு அடக முடியல. இப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன், நீங்க பாருங்க. சத்தியமா உங்க சிரிப்பை உங்களால அடக்க முடியாது. ஸோ இது வந்து விஜய் அண்ணா வந்து ஹர்ட் பண்றதுக்காக கிடையாது. ஸோ ஃபேன்ஸ், டிவிக்கு தொண்டர்கள் யாருமே அது வந்து இதுவா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஐ அம் ஜாய். போயிடலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் முதல்ல போயிடுறேன். ஸ்டாலின் சார், ரொம்ப அவசரப்படாத. அண்ணாமலை சார், ஓடே. ஆஹா, தளபதி அண்ணா. எல்லாரும் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், அதுதான் சட்டம். டேய், ஆனா சொல்றேன்டா சத்தியமாடா, நீங்கெல்லாம் எப்படா யோசிக்கிறீங்க? புரிஞ்சிக்கவே முடியல. நீங்க எப்படி எந்த விதத்துல யோசிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் மண்டையில வந்து தோணுது? ஜாக்கி சான் அந்த அரக்கர்கள்ல வச்சு எப்படிடா? சத்தியமா சொல்றேன்டா, உங்களுக்கு மூளைடா எப்பா. நானா மிரண்டேன். அது சத்தியமா மஜான போல நான் பார்த்துட்டு சிரிப்பு ஆஃப் அன் அவர் அண்டவே முடியலடா. தயவு செஞ்சு போடுங்கடா வீடியோ. ஆனா மனசு துன்புறுத்தாம போடுங்கடா. பாவீங்களா, சத்தியமா ரொம்ப கொடுமடா எப்பா. நம்பர் 2 போயிடலாம். நீ நானும் ஓடிலாமா? அடி செருப்பால படி பைல. அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஓடி பாரு, என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன். தயவு செஞ்சுடா, ரொம்ப ஐயோ எங்கந்துடா உங்க மூளை வேலை செய்யுது? இப்படிலாம் வேலை செய்யுதுடா. மத்த விஷயத்துல வேலை செய்யுங்க பாருங்கடா. சோ வீடியோ 3க்கு போயிடலாம். நம்பர் 3. ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? சத்தம் கேட்டு பக்கத்து இருக்காங்களா சண்டைக்கு வராங்கடா. எனக்கு பயமா இருக்குடா, நீ கிளம்பி வாடா. சத்தியமா இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சிஎம் ஸ்டாலின் சார் சும்மா குத்தாட்டம், சும்மா தர்ற லோக்கல் குத்தாட்டம் போட்டிருப்பா போல. அவர் வீட்டுல சீரியஸா ஃபேமிலியோட சேர்ந்து ஆடி இருப்பாங்க. நினைச்சாலே வெறியாகுது. நீங்க யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்ல டிவோர்ஸ் நியூஸ், சத்தியமா அவர் தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப 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 சந்தோஷப்படுற ஒரே ஆள் யாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள். கொடுமடா அப்பா, கொடுமடா. நம்பர் 4. நான்சென்ஸ். என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? உங்களோட பர்சனல் லேப்டாப் கம்ப்யூட்டர். இது என்னோடதுன்னு யார் சொன்ன? இதை கொண்டு வந்து கொடுத்ததே உங்க வைஃப் தான். எம்மாடியோ, தயவு செஞ்சுடா. இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு மூளை பெசஞ்சு எங்க அந்த சீன் கிடைக்கும்னு சொல்லி தேடி எடுத்து நீங்க பண்றீங்க. எல்லாம் ஓகே. அது உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கடா. உங்க லைஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கடா. இந்த மாதிரி மத்தவங்க செய்தியை வந்து கலாய்ச்சி போடுறீங்களே, சத்தியமா சொல்றேன்டா, திருந்துங்கடா. நம்பர் 5. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா நான் சொன்னா நீ நம்பல. பத்தியா போதுமா? அப்பா நல்லா நல்ல நல்லப்பா அதெல்லாம் கிடையாது. சைடுல ஒண்ணு நான் சொல்றத கேள்வி. நீ ரெக்கார்ட கட்டா, கால் ரெக்கார்ட கட்டா காட்டினா அப்பா கிடையாது. போன் என் போன் சர்வீஸ் போயிது. சின்ன போன் அதுல இருக்குது. பழைய ரெக்கார்ட்லாம் காட்டலாம். புழு நீ 11 மணிக்கு வராரு. எங்கிருந்து வராரு? என்னடா வராரு? எங்க வேலைல இருந்து வருவாரு. ஐயோ கடவுளே, நீ குட்டி பையன்டா, உன்ன ஏமாத்துறாரா? மேல கிடையாதுண்ணா.
டேய் நான் சொல்றது கேள, தெரிஞ்சதுனால தான் அப்புறம் கடவுள் மாதிரி உனக்கு உங்க குடும்பத்துக்கு என் ரூமா வந்து சத்தியமா சிவபெருமான் மாதிரி சிவன் சொல்லுங்கிறாரு உங்ககிட்ட. சொல்றத கேளு நானு சத்தியமா சொல்றேன். சரியா? எத்தனை போன் வச்சுக்கிறா? 2 போன் வச்சுக்கிறேண்ணா. வாடா கம்முனு வாடா. நோ முடிஞ்சு போயிடுச்சு, டோட்டலா முடிஞ்சு போன கதையை பேசினுக்கிற மாதிரி. ஐயோ ஐயோ டேய் அம்மாடி டேய் சீமானவனை தூக்கி இப்படி போடுறீங்கடா நியாயம்டா அம்மாடி. டேய் அம்மா என் மூளையே வேலை செய்ய மாட்டேதுடா 2 சைடு. ஏன்டா இப்படி ஆட் பண்றீங்க டி? அந்த ஆள் எங்கேயும் அரசியல்னு சுத்திட்டு இருக்காருடா. விஜயானா ஏதோ ஃபேமிலி இஷ்யூனா அவருக்கு பர்சனலா அரசியலை கொண்டு வரந்து இந்த மாதிரிலாம் போடாதீங்க. அதை செஞ்சு அப்பாடி. நம்பர் 6 அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? ஆனா உண்மையாவேடா நம்ம அண்ணன் தளபதிய அங்க இங்க எங்க சொல்லி அடிச்சதுலாம் இல்லாம இப்போ அவர் வீட்லயே வச்சிட்டாங்க. ஆனா இது அவர் பர்சனல் இஷ்யூ தான். ஆனா அது தூக்கின்னு வந்து எல்லாரும் நியூஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய பேர் போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸா சொல்றேன். முதல்ல உங்க பட்டாக்ஸை ஃபர்ஸ்ட் கழுவுங்கடா, அப்புறம் மத்த பட்டாக்ஸ் போங்கடா. ஃபர்ஸ்ட் உங்க பட்டாக்ஸ் குத்தமா இல்லாமலே நீங்க மத்தவங்க பட்டாக்ஸ்ல அழுகுதா சொல்லி பாக்காதீங்கடா, தயவு செஞ்சு சொல்றேன்டா. உங்களை அது மாதிரி கேவலமான திட்டம் இல்லடா, அவங்களோட பர்சனல் லைஃப் அது. ஸோ நீங்க வந்து அதை உங்க லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அது அவங்களோட லைஃப், அவங்க பார்த்துப்பாங்க. உங்க லைஃப்பை நீங்க முதல்ல பாருங்க. அதை விட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க, சத்தியமா ரொம்ப கேவலமான விஷயம். சீரியஸா ரொம்ப கேவலமான விஷயம். அதை பத்தி நான் கடைசியில சொல்றேன். நம்பர் 7 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 20 வருஷமா அந்த பொண்ணு தன்னை ஹீரோயினாவே தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அதே எனர்ஜியோட அதே அழகோட. நான் யார சொல்றேன்ட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்படி கை காட்டுவாங்க, இவங்க மட்டும் இப்படி கை காட்டுவாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இளவரசி குந்தவை தான். வாழ்த்துக்கள் ட்ரிஷா. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஷோ என்ன சொல்றதுன்னு தெரியல எப்பா. ஆனா உண்மையாவே இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ ஃபன்னா இருந்திருக்கும். தயவு செஞ்சு வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி வஞ்சத்தை வந்து கொட்டாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருந்தது. ஸோ அதான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஆனா நீங்க ரியலா பொதுமக்கள் ரியலா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் அண்ணாவோட வாழ்க்கையில பர்சனல் இஷ்யூ. அவங்க ஒய்ஃப், அவங்க பசங்க, அப்புறம் ஜுடிஷியல் சிஸ்டம் தான் வந்து இதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் இங்க ஜட்ஜஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேஜும் கிடையாது. ஸோ அவர் வந்து பொது வாழ்க்கையில வந்திருக்காரு, அரசியல் வந்திருக்காரு. ஸோ ஒரு அரசியல் பாதையில தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அதை நீங்க வந்து குடும்ப பிரச்சனை தூக்கி அந்த அரசியல்ல போடக்கூடாது. தயவு செஞ்சு அந்த விஷயத்த நல்லா உங்க மண்டையில ஏத்திக்கோங்கடா. நான் தளபதி ஃபேன் தான். நீங்க ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயம் என்னன்னா, அண்ணன் வந்து அரசியல் வந்தாருன்னா அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்காரு. அவர் பர்சனல் லைஃப்பை வந்து இங்க காட்டுறதுக்காக ஒன்றும் வரல. அவர் வந்து அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்காங்க. நீங்க அந்த பர்சனல் லைஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. அரசியல் பர்சனல் இது வந்து ஒண்ணும் கிடையாது. அரசியல் வேற, ஒரு பர்சனல் லைஃப் வேற. ஸோ முதல்ல நீங்க ஏதாச்சும் இவரை பத்தி கலாய்க்கிறீங்கன்னா முதல்ல உங்களோட பட்டாக்ஸை ஃபர்ஸ்ட் கழுவுங்க, அப்புறம் வந்து மத்தவங்க பட்டாக்ஸ் தருங்க. இதுதான் என்னோட கருத்து. கண்டென்ட்டே கிடைக்கல இல்ல. அடுத்தவன் வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு தான் கண்டென்ட். யார் நீங்க எல்லாம்? திரு விஜய் அவர்களுக்கும் அவரோட மனைவிக்கும் இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த விவகாரத்து போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் பேசாத இந்த கிழட்டு பயிலுங்க எல்லாம் இப்பதான் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, தேர்தல் நெருங்குது இல்ல. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பர்சனல் காரணங்களால டைவர்ஸ்க்கு, அதாவது விவகாரத்துக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏதோ 3வது ஒரு நடிகை இன்வால்வ் தான். கிட்டத்தட்ட ஒரு அஃபேர் மாதிரி. அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணாம, மரியாதைக்காக மென்ஷன் பண்ணாம அந்த பெட்டிஷன்ல பதிவு பண்ணிருக்காங்க. இந்த யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல தயவு செஞ்சு வதந்திகளை பேசி என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணி அந்த நடிகை யாருங்கிறத சொல்ல வச்சிடாதீங்கன்னு அந்த பெட்டிஷன் நம்ம பதிவு பண்ணிருக்காங்க. சரி, அவங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, அந்த நடிகை பேரை சொல்றது மூலமா தன்னோட கணவரோட பேரும் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக டைவர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த எக்ஸாக்ட் தற்குறி உடன்பிறப்புகள் எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? த்ரிஷா அவரோட போட்டோவை போஸ்ட் பண்ணி பரப்புறாங்க. முக்கியமா இந்த மதுரகார உடன்பிறப்பு அது கொஞ்சம் சர்ச்சை ஆனதுடனே டெலீட் பண்ணிருச்சு. யோ, வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு? மாறி கேள்வி எழுப்ப யாரதாயா உங்க கட்சியில யோக்கியம்னு சொல்றதுக்கு? ஏன் நம்ம மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேல கூட அவரோட இளமை காலத்துல ஃபாத்திமா பாபுன்னு ஒரு நடிகை கூட தொடர்பு இருந்ததா ஒரு செய்தியே இருந்துச்சு, அவதூறாவும் இருந்துச்சு. ஏன் அவரோட
நம்மளோட நைனா கருணாநிதி அவர்கள் மேல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ராஜாத்தி அம்மாள் அவர்களை சின்ன வீடா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாகவும் வந்துச்சு. கடைசி அண்ணாதுரை அவர்கள் பிரஷர் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மகள் கனிமொழி அவர்களுடைய அம்மா தான் ராஜாத்தி அம்மாள்னு சொல்லிட்டு ஒரு உருட்டையும் உருட்டினாரு. ஏன் அவரோட பேரை நம்ம சின்ன தளபதி உதயநிதி அவர்கள் நைட்டு 2 மணிக்கு ஒரு நடிகையோட பர்சனல் போட்டோவை அவரோட ப்ரொஃபைல ஷேர் பண்ணலையா? தாரா அக்காவுக்காக பால்டால குடிக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாகவும் வந்துச்சு. அது அவதூறுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஐயா இதை நான் சொல்லலங்கய்யா, நம்ம அண்ணாமலை ஐயா தான் சொன்னாரு. பால்டாயில் பாபுன்னு தமிழ்நாடு முழுவதுமா இருக்கிற சோர்கள்ல போஸ்ட் அடிப்போம். ஏன் நம்ம சின்னையா இன்பநிதி பந்து விளையாட போன இடத்துல விளையாடல? ஒரு டைம்ல எமர்ஜென்சி போட்டு திமுக ஆட்சி கலச்சனால இந்திராந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுக காரங்க எல்லாருமே கோவத்துல அவங்க மேல கல்லால எறிறாங்க. தலையில பட்டு பொழுது ரத்தம் வந்துருச்சு. அந்த ரத்தத்தை பத்தி இந்த கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? அது அம்மையார்னால மாதவிடாய் ரத்தமா இருக்கும்னு ஒரு இந்திய நாட்டோட பிரதமரை கொச்சியா பதிவு பண்ணாரு. இன்னொரு சம்பவம் இருக்கு. சட்டசபையில வச்சு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ அனந்தநாயகி திராவிட நாடு எங்க சார் இருக்குன்னு கருணாநிதி அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நம்ம தலைவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் உன் திராவிட நாடுன்னு கொச்சியா ஒரு பெண் கிட்ட சட்டசபையில வச்சு பதில் அளிச்சவரும் இதே கருணாநிதி அவர்கள் தான். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தங்களுக்கும் பல பர்சனல்ஸ் இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து பேசினா நாரிரும். பல்லு இருக்கிற பக்கோட சாப்பிட்டு போறான். உன்னால முடியலையா? நல்ல டாக்டர் போய் பாரு. அந்த அம்மாவுக்கு அவங்களோட பர்சனல் காரணத்தினால வாழ விருப்பம் இல்ல, டைவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. ரைட், நீ எதுக்கு அந்த ஆளோட பர்சனல் லைஃபுக்குள்ள தலையிடுற? பொது வாழ்க்கைக்கு வராரா? என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்வாரு, மக்களுக்காக நிப்பாரான்னு பார்க்கணும். நிக்கலையா? நீ கேள்வி எழுப்பு, அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் உனக்கு பத்தலையா? நீ விமர்சனம் பண்ணு. அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள நுழைஞ்சேன்னு நீ ஓகேமா என்ன? ஆனா ஒண்ணு, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயசான பச்சிளம் பெண் குழந்தைய குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் அத்துமீறல் பண்ணி ஒரு திமுக காரன் கொன்னு செதச்சானே, அந்த செய்தியை வெற்றிகரமா இந்த டிவோர்ஸ் கேஸ் மூலமா மூடிட்டீங்க, சாதிச்சிட்டீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.